ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எங்கள் வீட்டு நிலைவாசப்படியை பாருங்கள். காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கோலம் போட்டு துளசிக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சு எல்லாமே நான் பூஜைகளை முடிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு நிலைவாசப்படி எந்தளவுக்கு அழகாக இருக்குது. அப்படியே தெய்வமே நிலைவாசப்படியில் குடிகொண்டா மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டு நிலைவாசப்படி. காலையிலே அவசரமாக கலர் கொடுக்க முடியல, சின்னதாக தான் ஒரு கோலத்தை போட்டேன். வாசப்படியெல்லாம் அலசி விட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் செடிகள் அங்கே ஓரமாக வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக வாசப்படிக்கிட்ட அழகாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது பிளாஸ்டிக் தான். இந்த மஞ்சள் ரோஸ் நிலைவாசப்படிக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அரளிப்பூ ஜிவந்திப்பூ எல்லாமே வச்சுருக்கேன். துளசிக்கும் நிலைவாசப்படிக்கும் சேர்த்தே ஒரு தீபம் ஏற்றிட்டேன். நைட்டு தான் துளசிக்கிட்டேயும் ஏற்றி வைப்பேன். காலையில் ஏற்றி வச்சுட்டேன், எடுத்துட்டேன். ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு துளசி மாடம் கண்டிப்பாக வச்சு வணங்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பால் வச்சுட்டு கற்கண்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். அதெல்லாமே எடுத்துட்டேன். நான் காலையில் எறும்பு வருது அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன். துளசி செடிக்கு அரிசி களைஞ்ச நீரோட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து பன்னீர் சேர்த்து கொஞ்சமாக ஒரு துளி பன்னீர் சேர்த்து துளசி செடிக்கு ஊற்றணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்துலேயே நான் ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டு நிலைவாசப்படியை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. மகாலட்சுமி தாயார் நிலைவாசப்படியில் தான் குடிக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலைவாசப்படியை எந்த அளவுக்கு சுத்தமாக தூய்மையாக அழகாக மஞ்சள் குங்குமத்தோடு வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீடு செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டு நிலைவாசப்படியை நான் அழகாக வச்சுருக்கேன். நிலைவாசப்படிக்கு பக்கத்தில் ஒரு கத்தாழை செடியும் இந்த மணி பிளான்ட் செடியும் வைக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்களோட வசதியை பொறுத்தது. ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு பசுமையாக இருக்குது. வீட்டு வாசல் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எங்கள் வீட்டு வாசப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இங்கேயே தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. திருவண்ணாமலை போகும்போது தான் இந்த நிலை மாலையை வாங்கிட்டு வந்தேன். நிலை மாலை இந்தளவுக்கு தான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது இந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது எங்கள் வீட்டு நிலைவாசப்படி? இன்னும் நான் இதில் எதுவும் மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்திரை 1ஆம் தேதி நிலைவாசப்படி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுன்னு இப்போவே யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.